அயோத்தியில் ராமர் பீடம் அமைத்திட வேண்டும் என்று தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய புனித நீரை ராமர் பீடனுக்கு அபிஷேகம் செய்த இளம் துறவி இந்து அதிரடிப்படையினுடைய நிறுவன தலைவர் தம்பி GSC ராஜகுரு அவர்கள் வீர வணக்கம் செலுத்துவார். என் தேசத்திற்காகவும் என் மதத்துக்காகவும் என் மக்களுக்காகவும் உயிர் நீத்த அத்துணை தியாகிகளுக்கும் இந்த நாகை மண்ணிலே இருந்து அருள்பாலிக்கும் சிங்கார வேளர் குடிகொண்டுள்ள பகுதியிலே எனது மானசீகமான வீர வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கு வருகை தந்துள்ள காவல்துறை நண்பர்களையும் உளவுத்துறை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பா, அந்த வீடியோவை முழுசா எடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வழக்கு போட்டால் இதை கொண்டு போய் மாண்பை தாங்கிய நீதிபதி கிட்ட, ஐயா இதில் நாங்கள் என்ன பேசி இருக்கிறதுல தவறு இருக்கான்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ எடுக்க சொல்றேன். ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் நாம போக முடியலையோ அங்கெல்லாம் கடந்த திராவிட கும்பல், திராவிட அயோக்கிய கூட்டம் ஆட்சியில் இருந்த பொழுது வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கும் காவல் நிலையத்துக்கும் அந்தந்த சிறைகளுக்கும் செல்ல வேண்டிய அவல நிலையை இந்துக்களுக்கும் இந்து இயக்க தலைவர்களுக்கும் ஏற்படுத்தினார்கள். அதனுடைய தாக்கம் யாரு போயிட்டா வீட்டுக்கு கொளத்தூர் மண்ணை கவி கொண்டு போய்விட்டார். நண்பர்களே, நாம் இங்கே குழுமி இருப்பது எதற்காக என்றால், தமிழகத்திலே தமிழச்சியை பட்ட பகலிலே 10 மணிக்கு நீதிமன்றத்துக்கு செல்கிறார் என் தலைவன், தியாக தலைவன் தங்கமுத்து கிருஷ்ணன். அவர் நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு அந்த தமிழச்சியை வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக ஒரு கொரியர் வருகிறது. அந்த கொரியரை பார்க்கிறார். பகவத்கீதை என்று இருக்கிறது. தமிழர்களே, பகவத்கீதை என்றதுமே அந்த வீரத்தாய் தங்கம்மாள் அவர்களுக்கு அதை படிக்க வேண்டும் என்று ஆசையில் திறக்கிறார். திறந்ததும் வீட்டிலே சிதறுகிறார். உலகத்திலேயே முதலாக பார்சல் வெடிகுண்டு அனுப்பியது இந்த நாகூர் மண்ணிலே தங்கம்மாள் அவர்களுக்கு தான். அப்படி 95லேயே வெடிகுண்டு வைப்பதற்கு அந்த பயங்கரவாத கும்பல் முயற்சி செய்து வெடித்து சிதறுவதற்கு அவ்வளவு ஆயுதங்களை உற்பத்தி செய்தார்கள் என்று சொன்னால், இன்றைய 2026 என்னென்ன செய்யலாம்? அந்த பயங்கரவாதி புழல் சிறையில் இருந்தார். நானும் அவினாசியிலே வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யா அவர்களுடைய போராட்டத்தை இந்த வீணா போன திராவிட கட்சிகள் ஆட்சியிலே முதல்வரினுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்வேன் என்று ஆர்ப்பாட்டம் இந்த அடிப்படை சார்பில் அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இருந்த MK ஸ்டாலின் அரசு, கொடுங்கோல் அரசு என் மீது ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளரை உருட்டுக்கட்டையால் தாக்கினேன் என்று சொல்லி, அது நான் போஸ்ட் ஓட்டுன மெரினா பீச்சிலின்னு என் மீது ஒரு வழக்கு போட்டு சிறையிலே புழல் சிறையிலே அடைத்தார்கள். அந்த சிறையிலே இருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு இந்த பயங்கரவாதிகளை எல்லாம் பார்க்கின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் தான். ஏன்னா போலீஸ் பக்குறுதி நான் பார்த்ததில்லை, பத்திரிகையிலும் டிவியிலும் ஊடகத்திலும் தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அங்கே பயங்கரவாதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்தவன். போலீஸ் பக்குறுதி என்கின்றவன் மனு வந்தால் அவனுக்கு ஒரு எஸ்கார்டு போட்டு ஒரு காவல்துறை அதிகாரி வருகிறார். அவன் வந்தா மொத்த ஜெயிலில் இருக்கிற எல்லா அதிகாரியும் அவனுக்கு சல்யூட் அடிக்கிறான். என்னடா இவன் அமைச்சரா? இல்ல இல்ல முன்னாள் எம்எல்ஏவா? இல்ல முன்னாள் எம்பியா? இல்ல முன்னாள் கவர்னரா? இல்ல இவன் யார்? இவன் பயங்கர
பயங்கரவாதி என்பதற்காக ஒட்டுமொத்த சிறையிலும் அவனுக்கு சல்யூட் அடிக்கிறாங்கன்னா அப்பொழுது தமிழகத்திலே சிறைத்துறையும் காவல்துறையும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சொல்கிறேன். ஏன்னா சிறைத்துறையில நான் இருக்கிறேன்னா ஜெயிலுக்கு போறேன்னா நல்ல உணவெல்லாம் கொடுக்குறாங்க, அதுல தவறு இல்லை. ராஜீவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னா அப்புறம் நாளைக்கு போனோம் எதுவும் தரமாட்டாங்க. அப்புறம் இந்த நாகூரிலே குண்டு வச்சவன் அவன் எப்படி இருக்கிறான்? கல்யாண மண்டபத்துல கல்யாணத்துக்கு போனா எப்படி ஜாலியா போவோம் அது மாதிரி இருக்கிறானுங்க. இது எல்லாம் எப்படா நம்ம ஜீரணிக்கிறது? நான் உடனே பிரச்சனை பண்ணலான்னு கூட நினைச்சேன். சிறையில பிரச்சனை பண்ணிட்டா மனுக்கு வர மாட்டாங்க. சரி இன்னும் 10 நாளையில போறது ஏன் போய் பிரச்சனைன்னு கம்மன் வந்துட்டுன்னு வருங்க. இது எல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த பயங்கரவாதம் என்பது சிறையிலேயே கட்டமைக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுங்க, சிறையில அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய தமிழன் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். என்னை பொறுத்தவரை அவரை தமிழனாகத்தான் நான் நினைக்கின்றேன். அவர் தமிழனாக இருந்து வேறு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவருடைய தந்தையார் எஸ்எஸ்சி சந்திரசேகர் அவர்கள், நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தார். அவர் கிறிஸ்துவர், பழமையான கிறிஸ்துவர். என்னன்னா இவரு ஒரு கிறிஸ்டினா இருந்தாரு, இங்க வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு போய் விசாரிக்கின்ற போது, நான் முழுமையாக இந்து தர்மத்தை பற்றி கொண்டு நான் இந்த அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். பல வேண்டுதல் வைத்திருப்பாரோ என்று நினைத்தேன். ஏனென்றால் கடல் கடந்து வந்து நம் பாரத தேசத்தை அடிமைப்படுத்தி ஆங்கிலேய கிறிஸ்துவ வெள்ளை கூட்டம் பல்வேறு தமிழர்களை மதமாற்றம் செய்தது. அதிலே ஒரு குரூப்பும் இப்படி மதம் மாறி இருப்பார்களோ என்று நினைத்தேன். அவர்களுடைய வேண்டுதல் என்னவென்று எனக்கு இப்பொழுதுதான் 3 மாதத்துக்கு முன்பாகத்தான் தெரிந்தது. தமிழகத்திலே முதல்வராக என் மகன் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கோயிலாக, சிவன் கோயில் ஊரா அன்னதானம் அளித்தாரே. அப்பொழுது இறைவன், என் கடவுள் சிவபெருமான் தான் உண்மையான கடவுள் என்பதை புரிந்து கொண்டேன். என்ன ஆனால் இந்த முதல்வர் அவர்களுக்கு எந்த தகவலுமே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. உளவுத்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்களா சொல்லவில்லையா என்பதை தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நாங்கள் கேட்பது, நீங்கள் யாரு வேணாலும் ஆட்சியில் இருங்க, நாளைக்கு யாரு வேணாலும் முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நாங்கள் இந்து தர்மத்துக்காகவும் இந்து கலாச்சாரத்துக்காகவும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய பிள்ளைகளாகத்தான் இங்கே போராடி கொண்டிருப்போம். எவன் முதல்வராக இருந்தாலும் நாங்கள் அவன் வீட்டுக்கு போய் சோறு திங்க போறோமா? பிரதமர் வீட்டுக்கு போய் சோறு திங்க போறோமா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் தமிழகத்திலே தமிழன் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், பழனி முருகன், 6 படை வீடுகள். அந்த 6 படை வீடுகளிலே திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது. அந்த உத்தரவை திராவிட கட்சிகள், கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவர்கள் அதை எதிர்க்கலாம். அது கொடுக்கல, அனுமதி கொடுக்கல தீபம் ஏத்தருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, தீபம் 5 மணிக்கு 6 மணிக்கு ஏத்துனா 1 மணி நேரத்தில் காத்துல அணைஞ்சாலும் அணைஞ்சிரு, இல்லை ஒரு 2 நாள் இருக்கு, அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சுது. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் முருகனுக்கு செய்த துரோகத்தால் ஆட்சியும் போய் இப்போ தமிழக முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறனா, பல்வேறு ஊழல்கள், உள்ளாட்சி துறையிலே பல்வேறு ஊழல்கள், ரோடு போட்டத்தில் பல்வேறு ஊழல்கள், கட்டிடம் கட்டினார்களே பல்வேறு ஊழல்கள், அரசு வேலை கொடுத்தார்களே அதிலும் ஊழல்கள். இவர்கள் எல்லாம் விசாரிப்பதற்கு நல்ல அதிகாரி போடணும். ஊழல் தடுப்பு பிரிவில் ஒரு அதிகாரி இருந்தார். அவர் சென்னை மாநகரத்தினுடைய ஆணையராக இருந்த மாண்புமிகு அருண் அவர்கள் நல்ல ஒரு அதிகாரி போட்டு இந்த திமுக ஆட்சியில எங்கெல்லாம் ஊழல் நடந்தது, ஒரு லைட்டு 50 வயசு லைட்டுக்கு 500 ரூபாய் போட்டிருக்கிறான். இப்படி ஒரு வண்டி வாங்கியிருந்தா ஒரு ஊராட்சியில அந்த வண்டியினுடைய விலையே 1 லட்சம் ரூபாய், அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறாங்க, பில்லு போட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தமிழனும் கோயிலுக்கு சென்று ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக 100 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாய் காணிக்கை போடுறான். அந்த காணிக்கையை எடுத்து
இந்து தர்மத்துக்காகவும் தமிழனுடைய பண்பாட்டுக்காகவும் தமிழனுடைய பாரம்பரிய கொள்கைகளை கொண்டு வருவதற்காக செலவிடாமல் இவர்கள் இனோவா காரு, ஸ்கார்பியோ காரு, பொலிரோ காரு, எங்க கோயில்ல வர வருமானத்தை எடுத்து எங்களுடைய காசை மாநகராட்சியில வண்டி ஓட்டுறதுக்கும் பேரூராட்சி தலைவருக்கு வண்டி வாங்குறதுக்கும் ஜியோவுக்கும் ஏஓவுக்கும் வண்டி வாங்குறதுக்கு கொடுக்குறாங்க. நான் கேட்கின்றேன் சகோதரர்களே, இந்த அரசு, நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் மதசார்பற்ற அரசு, கண்ணியமாக நடந்து கொள்வோம், திருட மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம் என்று. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கள், செய்யாமல் போங்கள் மக்களுக்கு. ஆனால் மக்களுடைய நோக்கம் எங்களுடைய கோயில்களிலே இந்த 100 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா டிக்கெட்டு, பைக்கு நின்னா டிக்கெட்டு, கக்கூஸ் போனா டிக்கெட்டு, இதெல்லாம் இந்து மதத்திலே, இந்து நம்பிக்கையிலே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. பழனியில இப்ப 100 கோடிக்கு ஆட்டையும் போட்டு எக்ரிமெண்ட் போட்டு கிரையம் பண்ணிட்டான். இதெல்லாம் எப்படி? ஆனால் அந்த பழனி தண்டாயுதபாணி மடத்துக்கு சொந்தமான இடம், அதுல ஒரு மடத்தை கட்டு, கோயிலை கட்டு, அல்லது வரக்கூடிய முருக பக்தர்கள் தங்குவதற்கு, அன்னதானம் செய்வதற்கு பயன்படுத்தின அந்த குப்புசாமிங்கிற ஒருத்தர் எழுதி வச்சார். ஆனால் இன்று அது இந்து அறநிலைத்துறை எடுத்துக்கிட்டாங்க. இது போல கொடுமையான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த கரப்பாம்பூச்சின்னு ஒருத்தன் டெல்லியில 3 வேளை நல்லா சாப்பிட்றான். அங்க போராட்டம் பண்றதுக்கு 500 பேர், 1000 பேர், 2000 பேர், 5000 பேர் ஆயிட்டான். நான் அங்க 10 நாளா இருந்தேன். டெய்லி நல்ல சாப்பாடு, ஒரு பிரியாணி சாதாரணமா 250 ரூபாயிலிருந்து 500 ரூபா. ஆனால் 5000 பேத்துக்கு பிரியாணி கொடுக்குறான், மினரல் வாட்டர் கொடுக்குறான், பிஸ்ஸா கிஸ்ஸா என்னென்ன இருக்கு எல்லாம் கொடுக்குறான். அவனை எப்படி அவனுக்கு இந்த பணம் அறிகிறது? அமெரிக்காவிலே அவனே ஒரு 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு வேலைக்கு இருந்தவன் அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வருதுன்னு மத்திய அரசு விசாரிக்கணும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அண்ணா வேற எந்திரிச்சிட்டாங்க. ஒரு நிமிடத்தில் சொல்லிட்டு விடைபெறுகிறேன்னா, என் வாழ்நாளில் ஒரே லட்சியம்தான், இந்து தர்மத்துக்கு பணியாற்றுவது. என்னுடைய மூதாதையர்களுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதால் தான் இந்துவாகவே பிறந்தேன். நான் இந்துவா பிறக்கிறதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதுவும் பாரத தேசத்திலே பிறப்பதற்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதுவும் தெய்வீக தமிழகத்திலே சித்தர்களும் முனிவர்களும் நாயன்மார்களும் நால்வரும் ரிஷிகளும் யோகிகளும் அவதரித்த புண்ணிய பாரத தேசத்திலே தெய்வீக தமிழகத்திலே தமிழ்கடவுள் முருகப்பெருமான் அருளாட்சி முடியும். என் மண்ணிலே பிறப்பதற்கு நான் பாக்கியம் செய்தவனாக இருந்தால்தான் பிறக்க முடியும். ஆனால் அப்படியாப்பட்ட இந்த தமிழகத்திலே நான் பிறந்த கணபதி வளைய மண்ணிலே ஒரு அரசு, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொல்கிறது நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து எவன் தொழில இருந்தாலும் இடிங்கன்னு. ஆனால் இந்த திமுக ஏடிஎம்கே ஆட்சியில எந்த இந்து கோயில் இருக்கோ எல்லாத்தையும் இடிக்கிறதுக்கு புல்டோசர் எடுத்துட்டு வந்து இடிச்சான். ஆனால் கணபதி பாளையத்திலே அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து தர்காங்கிற பேர்ல ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதை தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை உடனடியாக அளந்து இது அரசுக்கு சொந்தமானது, இந்த அதனால தர்கா கிற்கானால வச்சுட்டு இருக்காதீங்க, இது அரசு நீர்நிலை வாய்க்கால் பக்கத்தில் ஓடுது, கரண்ட் இழுத்து இருக்கிறாங்க. கரண்ட் இழுத்து ஒரு இஸ்லாமியர் அங்கே அவர் குழி தோண்டிலே இறந்துட்டாரு. இனி கரண்ட் கீது அடிச்சு அந்த குளத்துல வாய்க்கால்ல தண்ணி போற வாய்க்கால்ல கரண்ட் வந்துட்டா பல தமிழர்கள் இறந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த தர்காவை அரசாங்கமே உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்த நாகூர் மண்ணிலே இருந்து என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறேன். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பல்வேறு கட்டிடமாக இருக்கிறது. அந்த கட்டிடங்களையும் இடங்களையும் விவசாய நிலங்களையும் இந்துக்களுக்கு இடத்த வாடகைக்கு கொடுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கட்டடங்கள், கடைகள், பல்வேறு மதங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவரும் அந்த கடை வச்சிருக்கிறாரு, முஸ்லீமும் கடை வச்சிருக்கிறாரு. ஆனால் முஸ்லீம்களுடைய மசூதியிலேயோ பள்ளிவாசலை ஒட்டி இருக்கின்ற கடைகளில் எந்த இந்துக்களுக்காவது கடை கொடுக்குறாங்களா? கிறிஸ்துவர்களுக்கு கடை கொடுக்குறாங்களா? வேளாங்கண்ணி போங்க, கிறிஸ்துவர்களுக்கு எங்காவது கடை இருக்கிறதெல்லாம் இந்து எங்காவது அவங்களுடைய சர்ச்சில் இருந்து கொடுத்துருக்குறாங்களா? கொடுக்கறதில்ல. எங்களுடைய முன்னோர்கள்
என்னத்துக்கு நோக்கத்துக்காக கொடுத்தார்கள்? இந்து தர்மம் வளர வேண்டும், இந்து பண்பாடு வளர வேண்டும், இந்து கலாச்சாரம் பண்பாடு வளர்ந்து ஆக வேண்டும் என்பதற்காக என்னுடைய தாத்தன் மாட்டினெல்லாம் இடத்த கொடுத்தான். நீங்க ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்றும் பஞ்சு அஞ்சு இந்த வழக்கு போட்டா ஒன்று சிறைங்கிறது அரசாங்க காசுல நாங்கள் சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறோம், அது வேற. ஆனால் நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. ஏனென்றால் தமிழகத்திலே இந்த செக்கல் தானே வாவு சிதம்பரம் பிள்ளை தேசியமும் தெய்வமும் இரு கண்கள் என்று சொன்னாரே பசும்பொன், இந்த காளையார் கோயிலை பாதுகாத்தாரே மறு சகோதரர்கள் வாஞ்சிநாதன் போன்ற முன்னோர்கள் வாழ்ந்த பூமி இது. நாங்க ஒன்னும் பயந்திருக்க மாட்டோம். உலகத்திலேயே முதலாக மனித வெடிகுண்டை உருவாக்கியவன் ஆங்கிலேய கிறிஸ்துவனை விரட்டுவதற்காக தன்னைத்தானே அகதியாக்கி கொண்ட தளபதி சுந்தரலிங்கனார் குடும்பனார் அவருடைய வம்சத்திலே வந்தவர்கள். நாங்கள் எந்த அரசியல் எந்த கட்சி வேணா ஆட்சியில் இரு, எவன வேணா நீ இரு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்து தர்மத்துக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் அவனை நிச்சயமாக அதை கண்டிப்போம். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி அப்படிங்கிறதை மட்டும் சொல்லி என்னுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். இந்த தலைவர் தங்கமுத்து கிருஷ்ணன் அவர்களுக்கு அரசாங்கம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலேயே ஒரு நிதியை ஒதுக்கி அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க. இல்ல அவருக்கு ஒரு, ஏன்னா காவல்துறை 24 மணி நேரம் பாதுகாப்பில் இருந்தாங்க. இப்போ அவரு மட்டும் செத்துட்டாருன்னு வச்சுங்க, இந்த பிறகுறான புழல் ஜெயில அவங்க பேர் என்னன்னா அபுபக்கர் சித்திக்கு அவனுடைய கூட்டாளிகள் அவங்க எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய். இனி இவரை மட்டும் கொண்டுட்டா தங்கம்மாளுடைய பார்சல் வெடிகுண்டு வழக்கு நீர்த்து போகும், மூடி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதனால இவரை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை வைக்கிறது. நன்றி, வணக்கம். வந்தே மாதரம்.